ஹாய் யூசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். வெயில் ஓவர் அடிக்க காய்ச்சிருக்கேன், நான் கிட்ட வந்துக்கிறேன். ஓகே யூசப், நம்ம சேனல் யாராவது புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கு வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். ஸோ இதான் வந்து கொடைக்கானல் ட்ரிப்போடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோஸ் எல்லாம் வந்து சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நம்மளும் ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸோ வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஒரு குரூப் ரைடு 1 டே ஸ்டே பண்ணியிருக்கேன். நிறைய மெமரிஸ் இருக்குது, பேச வேண்டியது நிறையா இருக்குது. பட் இந்த வீடியோவில் பேசினேன்னா வச்சுக்கிறீங்களேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்புறம் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றி. ஸோ மிஸ் யூ மை பிரதர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் கண்டிப்பாக நம்ம பிரதர்ஸோடு தான் போவோம் அடுத்தோம். ஸோ அப்போ அவங்கள மீட் பண்ணிக்கிறோம். லவ் யூ யூசப். வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் எண்டில் வரேன். கண்டிப்பாக மனுஷன் முன்னாடி போட்டோம். நான் ஏழில தொங்கிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள வந்துட்டா உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா. ஏன்டா உசுரா போங்கடா, போடா காலை முடிக்கிட்டு. ஐயோ ஐயோ, சோசப் அவ்வளோதான். நம்ம வந்து கூக்கல் பாக்ஸ்லேருந்து கிளம்பிட்டோம். செம்ம ஒரு வியூ பாயிண்ட் பாய்ஸ். யோசப், யாராச்சும் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபால்ஸை டைப் பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஃபால்ஸில் குளிக்கிறப்ப மட்டும் பார்த்து குளிங்க. ஏன்னா நம்மளை கைடின் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கைடின் பண்ணுறதுக்கு. பட் அதனால் ஸ்டேட்டர் பண்ணாமல் பார்த்து நீட்டாக குளிச்சுட்டு வாங்கன்னா ரொம்ப வழுக்குது. ஸோ உள்ள என்ட்ரி மட்டும் 60 ரூபா ஆகும் லோக்கல் உள்ள பீப்புள்ஸ். பட் அது ஓகே தாங்க. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேக்குக்கு போய் திருப்பி சாப்பிட்டுட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி வேற எங்கேயாவது சுற்றுவோம். அப்புறம் மலையில் வண்டி ஓட்டுன்னு கேட்குறீங்களா? கால் இப்போ பரவாயில்ல, சரியாயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நம்மளே சோலோவாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஹில்ஸ்லாம். கொடைக்கானலில் ரோடு போட்டால் நல்லா இருங்க. முக்கால்வாசி தான் ஆஃப் ரோடாக தான் இருக்குது. போய் 2வது கியரில் அசால்ட்டாக ஏறி இறங்குறாங்க. பிரச்சனையே இல்லை. 2வது கியரை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறேன் நானும் ஒவ்வொரு இதுலேயும், ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லையும்.
செம்ம சில்லுன்னு இருக்கும் கைஸ் போக போக. அவ்வளோ 2 கியர் தான் ஏற்றுறதுக்கு, 2 கியர் இறங்குறப்ப ஸ்க்ளச்சை பிடிச்சிடுறேன். ஒரே பாயிண்ட். நீ ஃபோட்டோ எடுத்துட்டு போக சொன்னீங்க, போயிட்டாங்களே. அங்கிட்டு இருக்குமா? அவங்க வச்சுதான் கை ஒண்ணு. சரி சரி. திரும்பியும் பார்க்க மாட்டேங்காங்க, போய்கிட்டே இருக்காங்க. அங்கோட போறாங்களே. திரும்புறாங்க வரி. வியூலாம் போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பார்ப்பாங்க போல. ஐயோ ஐயோ. இவனை நம்பி புதருக்குள்ள ஒரு நாள் பூரா உட்கார்ந்து இருக்கு. பேண்டுக்குள்ள 2 பாம்பு போனதான். இல்ல எடுக்கல அவ்வளவுதான் வராது. A few moments later. ஸோ யோசப் இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு, அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இடத்துல அவ்வளோ சுத்தம் இல்லை. நேற்று வந்து டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டு வந்து பூரா பேர் டயர்டாயிருச்சு எல்லாருக்குமே கால் வெளியில். அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்போனா சொல்லப்போனால் நேற்றுலேருந்து இன்றைக்கி வர நாங்கள் வந்து லேக்கை தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா ஜாலியாக இருக்குது ஒவ்வொரு வாட்டி லேக்கு சுற்றுறப்ப. ஏன்னா செம்ம சில்லுன்னு இருக்குது காய்ஸ். அப்படியே பீஸ்வருக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கு. கால் மரத்து போச்சுங்க, அதனால தான் வண்டி ஓட்ட முடியுது. முதலாம் ஹில்ஸுக்கு வந்தால் உடனே இறங்கிடுவேன்ல, கால் ரொம்ப பெயின் ஆகிடும், ஒரு மாதிரி ரத்தோட்டம் இல்லாத மாதிரி. நேற்று இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், அதனால் என்ன இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. கால் எவ்வளோ பெயின் தெரியல, நல்லாயிருக்கு. கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த ஃபால்ஸு எல்லாத்துலையும் இறங்கினோமா, அந்த சில்னஸ் தண்ணிக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு போல். பாப்பா நான் கீழே போயிட்டு. ஸோ யோசஃபே லானில் கொஞ்சம் சேஞ்ச். இப்போ சாப்பிட்ற போகிறதுக்கு முன்னாடி இங்கே 6 கிலோமீட்டரில் செம்மறி ஆடு இதுன்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதை போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போகிறது தான் லேக்கில் போய். அழகாக இருக்குது காய் சுற்றி. ஆனால் ரொம்ப சில்னஸாக இருக்குது. நேரத்தோட நீ பரவாயில்லைங்க, நேரத்தெல்லாம் போட்டு குளிர் ஆட்டி எடுத்துருச்சு. பட் இன்றைக்கெலாம் பரவாயில்ல, ஏன்னா இன்றைக்கி உடம்பு மரத்து போச்சா இல்லை எங்களுக்கு பழகிருச்சான்னு கூட எதுவும் தெரியல. இன்றைக்கி அவ்வளோ இல்லை, தெரிலையே. அது 6 5 கிலோமீட்டரு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல இது நல்லா இருக்குது. நானும் அதை கவனிக்கல, இப்பதான் பாக்குறேன். யோசப் செம அழகா இருக்கு. நானும் அங்கிட்டு தான் பார்த்தேன். நீங்க ஆஃப் ரோட் இப்பதான் வெயில வருது பாடா. பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு வியூ. அது இந்த லேக்கு மண்ணூர். 1 கிலோமீட்டர் போட்டு எப்படியாருமா 1 கிலோமீட்டர் போட்டுக்க என்ன இது அது ஊரு இது லேக்கு. போய்
அவன்கிட்ட தான் கேட்கணும். இந்த யாரு வைக்க போறேன் அது இது காசு கொடுத்து வாங்க முடியுது நம்மளுக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. ஒரு அழகா இருந்தே பார்த்துக்கலாம் 6 மணிக்கு ஏறல 9 மணி அது வேற பிளான் பண்ணுங்க டைம் முன்னாடி ஒரு ஆள் போய் டிக்கெட் எடுத்து சொல்லிட்டு நடந்து போமா. இந்த வீடியோ ஃபோட்டோஸ் நல்லா கிடையாதுங்க, பட் எல்லாரும் எடுக்கிறாங்க, நம்ம எடுப்போம் சொல்லுவோம். நம்ம எங்க திடீர்னு முடிவு எடுத்துமாடா, ஒரு பிளானும் போடாம 3 நாள் இல்லை இங்கே போகும் எங்கேயும் வந்துட்டாங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுங்க. செம்மறி அருவி வந்து செம்மையாக இருக்குது கைஸ், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்குது. எவ்வளோ நேரம்னா நம்ம உட்காந்துக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. 150 அது சரி. இப்பயே நைட்டு தானே கிளம்புறோம் இங்க இருந்து. ஆமா சரி 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 சரி. நான் எப்பயுமே தனியா தானே போவேன், குரூப்பா போக மாட்டேன். இப்ப பூலன்னு கூட குரூப்பா இருந்தேன்னா, அது போக அங்க சோழம் தானே போறோம்ல, அவங்க கூட இருந்த குரூப்பா போவேன். இல்லாட்டா தனியா அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்துருவேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் குரூப் ரைடு, இப்படி ஒரு நாள் ஸ்டே பண்ணி இப்படி ஜாலியா சுத்துறது. சின்ன வயசுல இருந்து அப்படியே தனியா இருந்து வீட்டுல வெளியே விட மாட்டாங்க. ஸ்டே பண்ண பிறகு வீட்டுல நான் சொல்லல, எனக்கும் தெரியாது. அந்த 11 மணிக்கு வண்டி எடுத்தோம்ல தேங்காய் அடைச்சு, அப்பதான் சொல்றேன் ஒரு நாள் இருக்க போறோம் நானு. ஐயோ ஐயோ. கேமரா வீடியோ ஓடுறப்பெல்லாம் கண்டென்ட்டும் கிடைக்காது, நல்ல வியூவும் கிடைக்காது. இப்படி ஓட விடுறோமா, 1 மணி நேரம் ஓடுனா ஒரு 10 நிமிஷம் ஏதாச்சும் நல்லா அமையும். ஆமா இப்ப இந்த ஆண்டி போய் சொறி இருக்கும் ஒரு பைக்கில். இந்த ட்ரிப்லாம் நான் ஹில்ஸ்ல எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டுறேன். மேகமலை போறப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு எப்படி சொன்னா, அந்த கியர் இந்த காலில் தானே கியர் போடுவோம், 4 விரலுமே இதாயிருச்சு, ஒரு மாதிரி விரல் எலும்புலாம் ஃப்ராக்சர் ஆகி. ஹில்ஸுக்கு வந்தோடனே அப்படியே அந்த ரத்தோட்டம் இல்லாம ஒரு மாதிரி ஐஸ் படியில கால் வச்சா இருக்கும் தெரியுமா, அப்படி ஆயிரும். இது என்னன்னு தெரியல, அதான் நேற்று ஃபுல்லாக அண்டியே ஓட்டலை நான். இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ண இருந்தாலும் பழைய என்னன்னு தெரியல, அந்த இதுவே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஓகேவா இருக்கு, ஆனா கீழே போனதுக்கு அப்புறம் வெயில் பட்டதுக்கு வந்து தெரியும் என்னன்னு. சரி சரி, அது பிரச்சனை இல்லை.
காரை கவனிக்கலையா? என்ன காமிச்சாங்க ஐயோ அவ்வளோதான். மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சாதாரண பார்த்தீங்கன்னா 3வது கியர்லேயே போட்டு ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான், கொஞ்சம் ஊருக்குள்ள வந்துட்டோம். இங்கெல்லாம் பரவாயில்ல, வெயில் அடிக்குதுங்க. அங்கே தான் சரியான சொல்லி ஒரு நேரம் இப்போதான் கொஞ்சம் வெயில் படுது. அதான் யோசஃபு, இப்போ தான் வாழ்க்கையில் மொதல் வாட்டி இப்போ தான் நிறைய நேரம் ஹில்ஸில் வண்டி ஓட்டியிருக்கேன். ஆஃப்ரோடு ஆஃப்ரோடு ஆஃப்ரோடு. பிளான மாத்துறாங்க. விடுங்க, அடுத்தாட்டி வர்றப்ப சுத்துவோம் கோயில் எல்லாத்தையுமே. ஒராட்டி யாரும் ஒன்னொன்னா பார்க்க வேண்டியதான். அது அசால்ட்டா வர்றான் யோசப்பு. ஐயோ ஈவினிங் ஆக ரொம்ப குளிருது கைஸ். டிராஃபிக்கில் மாட்டிட்டோம். இப்போதான் கிளியர் ஆச்சு. சாப்பாடு இருக்குது வந்துடல, பார்ப்போம். இறங்க இறங்க குளிருது இல்ல, இறங்க இறங்க குளிர்தா இல்ல டைம் வரோட குளிர்தான் தெரிய மாட்டுக்கு. ஆமா, குளிர்ல வண்டி ஓட்டுறீங்க பாத்தீங்களா? இல்ல காலையில அந்த குளிருது, அசால்ட்டா வண்டி ஓட்டிட்டு வரீங்களா எல்லாரும்? ஆஃப் ரோட். கொடைக்கானல் வரைக்கும் தாராளமாக போய் கிளம்புங்க. செம்ம சீசனாக இருக்குது, திருப்பி சொல்கிறேன். பட் வர்றப்ப ஜரிக்கின்னு சொட்ரு குள்ளா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கு. எல்லாட்டும் எங்கெல்லாம் மாதிரி தான். குரங்கு தான் கஷ்டம் இந்த சைடு அதிகமாக இருக்கு.
கொடைக்கானலோட குரங்குல இங்கிட்டு பூம்பாறை சைடு தான் குரங்கு அதிகமாக இருக்கு. ஸோ இதாங்க காகித மரம் சொல்லுவாங்க, ஃபைன் ஃபாரஸ்ட். கொடைக்கானலோடைய ஃபேவரட் மரம்னு நினைக்கிறேன் இது. எனக்கு தெரியல, ஏன்னா எல்லா இடத்துலையுமே தான் இருக்கும். ஃபைன் ஃபாரஸ்ட்னு தனியாகவே இருக்குது, ஃபைன் ஃபாரஸ்ட்னு. ஐயோ, ப்ரொனன்சியேஷன் ஆக மாட்டேங்க கேஸ் கொடுக்கல. சும்மாலே எனக்கு ப்ரொனன்சியேஷன் வராது. இதில் ஆய்வில் கடற்கரை நடக்குது. குரங்கு குட்டிய எத்தனை குரங்கு. ஏதாவது வீடியோ எதை எடுக்கணும்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கேமரா ஆஃப் பண்ணோடனே நல்ல வியூ வந்துடுது. நான் அப்படியே கேமரா ஆன்லேயே விட்டேன். இப்போதாங்க சூரியன் கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் அடிக்கிற மாதிரி நல்லா இருக்கு, சுகமாக. ஸோ எப்பவுமே வளைவில் ஹேர் பின் பண்ணலாம் மட்டும் முந்தாதீங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருந்து யார் ஏறுவான்னு தெரியாது. ரெண்டாவது வளைவில் முந்துறது வந்து சேஃப்டி கிடையாது கைஸ். ஹேர் பின் பண்டு ஜஸ்ட் மிஸ். ஆமா, இதுதான் கைஸ் நான் சொன்னேன், வளைவில் எப்பயும் முந்தக்கூடாது. வனவிலங்கு நடமாடும் பகுதின்னு தான் போட்டிருக்காச்சு. நான் இதோட ஒரு வனவிலங்கையும் பார்க்கல இங்கிட்டு. குரங்கு குட்டியை மட்டும்தான் அடிக்கடி பார்க்குறேன். செம்மறி ஆட்டு இதுக்கு போனோம்ல, அங்கே மட்டும்தான் இது பார்த்தேன், எதுனா காட்டெருமை பார்த்தேன். மற்றபடி வனவிலங்கு எங்கிட்ட அவ்வளோ பார்க்கல. காரம் வரைக்காதீங்க இப்போ. இங்கே தான் சாப்பிடலான்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி பீஸு இந்த அன்லிமிட்டட் சாப்பாடு கிடையாது. இல்லை, லேக்கு ஒரு கடையில் சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டு. அதில் சொல்கிறது குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. பட் ரெண்டுமே 150 ரூபா தான். அதில் அன்லிமிட்டடோட. அப்புறம் அங்கே ரசம் சூப்பராக இருந்துச்சு. அது அங்கே போய் பார்ப்போம். ரோஸ் கார்டன் நம்ம தான் லேட்டாக தப்பு பண்ணிட்டோம். டேய் சுகர் ஆட்டுது. எல்லாரும் ஜோடி ஜோடியாக போகிறாங்க, நம்மளுக்கு மட்டும் ஜோடி அமைய மாட்டேங்குது. டிராஃபிக் தான்.
ஐயோ ஐயோ, ஆஹா, இன்னும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறமே. 1 மணி நேரமா நடந்திருக்கேன். இங்கனுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? வீடு போய் சேர்றதுக்கு எப்படி 1 மாசம் ஆகும் போல இருக்கு ஐயா. ஃபைனலாக கொடைக்கானலுக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஆனால் சரியான டிராஃபிக்குங்க லேக்கு கிட்ட. இங்கே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் லேத்துலேருந்து. ஐயோ சரியான டிராஃபிக் ஆச்சு முன்னாடி. ஷோ போயிடலாம் போயிடலாம். $2,000 years later. ஸோ யூசுஃப் இந்த கடை தாங்க சொன்னேன், இங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். One eternity later. சாக்லேட் எடுத்துக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணி 150 தான் 1/4 கிலோ. அந்த சைடு இருக்குது எல்லாம் 180 விற்கிது. 100 ரூபா தான் இருக்கு பாக்ஸ். 80 ரூபாய்க்கு வேணாலும் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. 80 ரூபாய்க்கு என்ன எடுத்துக்கோங்க. அது கீழே அது கீழே அது கீழே அது கீழே தானே கை வச்சது கீழே நடுவுல இல்லையா? அதுதான் 100 நடுவுல இருக்கு. இருக்கும் 2-3 பீஸ் இருக்கு. அதுதான் 100 என்ன எடுத்துக்கோ. இல்லோட்டா ஓடிர மாட்டாங்க யாரும். நிக்கதே இருக்கு, ஓட மாட்டாங்க. இருக்கு. ஸ்ட்ராங் நல்லா இருக்கும். ஸ்ட்ராங் நல்லா இருக்கும். சரி, எத்தனை பாக்ஸ் இருக்கு? 1/4 கிலோ ஜி. என்ன ஒயிட்டா வருது அது? ஆமா. மீல் ஆயிலாமா? யூஸ் பண்ணிட்டே 5 கிலோ பண்ணேன். எங்க கை ஆயிடுச்சு ஒயிட்டா. பாக்ஸ் மீல் இருக்கா? ஆமா. அதான் வாங்குறோம். எவ்வளோ? 200 ரூபாய். என்ன காசு? 200 ரூபாய்டா. ஒரு 10 பாக்ஸ் வாங்கி போமா? லைட்டா தரைய போட்டு மூணுல போட்டு கை படக்கூடாது. கை படக்கூடாது. கை போடக்கூடாதா? கை போட அப்ப எதுல எடுத்துனேன்? ஸோ யோசப்பாவில் கொடைக்கானலேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஊருக்கு போகிறது தான். போயிட்டு தான் பார்க்கணும். டைமுக்கு போயிட்டேன்னா ராமேஸ்வரத்துக்கு போயிடுவேன். இல்லாட்டா மதுரையில் அன்னைட்டில் ஸ்டே பண்ணிடுவேன். ஸோ இப்போ ப்ரோ தான் ட்ரைவ் பண்ண போகிறாரு.
யோசஃபே அவ்வளோதான், கொடைக்கானல் விட்டு கீழே இறங்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பிரதர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பில் தான் இனிமேல் அவங்கள பார்க்க முடியும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களேன்னு. லவ் யூ யூசஃப். எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. லாங்கில் போகிற மாதிரி இருந்தால் ரைடிங் ஹவுஸு ஜாக்கெட்லாம் போட்டு சேஃபாக போங்க. ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து நம்ம மதுரையிலேருந்து திருப்பி நம்ம ஊருக்கு வந்திருப்போம். அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கியிருப்போம் இப்போ புதுசாக. ஸோ அதோட வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் வரும். ஸோ அதே மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரைடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து சிவகாசி போனாலும் போவோங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா டேட் என்னென்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். லேட்டாக வந்து அண்ணன் கால் பண்ணாங்க. ஸோ அதனால் என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சொல்கிற டேட்டு அன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சிவகாசி போவோம். போயிட்டு அப்படியே வெடி வாங்கிட்டு வந்துடுவோங்க. ஏன்னா தீபாவளி டைம் வேறையா. ஸோ அதனால் அப்படியே வெடி வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ அப்படி இல்லாட்டா நம்ம எப்படி தான் இப்போ ரிட்டன் சீக்கிரம் கொஞ்சம் மதுரைக்கு போக வேண்டியது இருக்குது, ஒரு சின்ன வேலையாக. ஸோ அப்போ அந்த வீடியோ வரும். ஓகேவா சஃபை? ஸோ ஒன்று சிவகாசி போவோம், இல்லாட்டா மதுரைக்கு போவோம். எப்படி தான் மதுரைக்கு போய் தான் நம்ம அவங்களோட சிவகாசி போவோம். ஸோ அது என்ன நாங்கள் போய் பார்த்துக்குறோம். லவ் யூ சஃபை. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ கைஸ்.